நல்ல ஒரு பயிற்சிங்க அதாசனா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அது கஷ்டமான ஆசனா கூட ஈஸியாகும். ஸோ பெரிய பெரிய யோகா ஆசனா செய்கிறவங்களாம் பயிற்சி பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ எதுவும் கஷ்டம் கிடையாது, பயிற்சி தான். உத்தான பாதாசனா, விபரீகாரண முத்ரா, சர்வாங்காசனா வந்து ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி ஃபுல்லாக போகணும். slowly செய்து முடிச்சிட்டோம். நலாசனலாம் செய்யுங்க. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் உடம்புல ஃப்ளாட் ஆகிடும் வயிறுலாம். ஸோ அவ்வளோ ரத்த ஓட்டம் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க நரம்பு சதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு பயிற்சி. ஏன்னா நின்றுட்டு செய்ய முடியாதவங்கன்னா படுத்துட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள். மூட்டு வலி இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவீங்க நின்றுட்டு பண்ணுறதுக்கு. ஸோ நின்று செய்ய முடியாதவங்கள படுத்துட்டு பண்ணுற பயிற்சி கூட எவ்வளோ இருக்கு, நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நின்றுட்டு பண்ணலாம் ஈஸியாக. உங்களை நின்றுட்டு மூட்டு வலி இருக்கிறவங்க படுத்துட்டு பண்ணுற பல பயிற்சி இருக்குது. அது செஞ்சுட்டு கொஞ்சம் மூட்டு வலி வாதம்லாம் சரியான அப்புறம் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் கிடைச்ச அப்புறம் நின்றுட்டு பண்ணுற பயிற்சி கூட பண்ணலாம்.